சினிமா துறையில் யார் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரஜினிகாந்த் ஜாதகம் எடுத்து பாருங்களேன். அவங்க ஜாதகத்தில் ராகு நல்லாயிருக்கும். அவங்களுடைய லக்ன நட்சத்திர புள்ளையும் 11ஆம் பாவகம் வெற்றியும் தரக்கூடிய ஒரு கிரகமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஜாதகத்தை எடுத்து ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதற்கு தகுந்த படிப்போ இல்லைனா அதற்கு தகுந்த செலவோ செய்வது சிறப்பு அப்படிங்கிறதான் இந்த இடத்துல பதிவு பண்ணுவேன். சிலருக்கு சைடு ரோல் தான் ஒத்து வரும் அப்படின்னா அதை மட்டும் செஞ்சால் போதும். நிறைய பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு கதாநாயகியாக அதுக்கப்புறம் வணக்கம். சினிமா துறையில் யார் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதில் எல்லாருமே சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எதிர்பார்ப்புங்கிறது இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சினி ஃபீல்டில் போகிறாங்க. நிறைய பேர் டான்ஸிங்கு, மியூசிக்கு, சிலருக்கு பாட்டு, சிலருக்கு கேம்ஸு அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்களுக்குள்ள ஆம்பிஷன் அப்படிங்கிறது இருக்குது. உண்மையிலேயே உங்கள் ஜாதகத்தில் அந்தந்த பாவக கிரகங்கள் நீங்கள் வளரக்கூடிய காலகட்டங்களிலும் இன்றைய காலகட்டங்களிலும் நன்றாக இருந்ததுன்னா அதை தொடர் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா ஒரு செஸ் கேம் அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய ஜாதகப்படி இந்த 4ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய கிரகம் நன்றாக இருந்ததுனால தான், அடுத்தடுத்து வரக்கூடிய கிரகங்கள் காலங்களில் நல்லா இருந்ததுனால தான் தொடர் வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. இப்போ கிரிக்கெட் எடுத்தாங்கன்னா கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஜாதகர்கள் எல்லாருக்குமே தொடர்ந்து நன்றாக இருந்தால் மட்டும்தான் அதை வெற்றி அப்படிங்கிறது பெற முடியும். அதே மாதிரி தான் ஒருத்தங்க சினி ஃபீல்டில் வர்றாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் பொதுவாகவே ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் நல்லா இருக்கணும். இப்போது ரஜினிகாந்த் ஜாதகம் எடுத்து பாருங்களேன். அவங்க ஜாதகத்தில் ராகு நல்லாயிருக்கும். அவங்களுடைய லக்ன நட்சத்திர புள்ளையும் 11ஆம் பாவகம் வெற்றியும் தரக்கூடிய ஒரு கிரகமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த தொடர் வெற்றி. இன்றைக்கும் ரஜினி சார் ஒரு படம் நடிக்கிறாரு அப்படின்னா உடனே அதில் பார்க்கக்கூடிய எல்லாம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க 60 வயசு 70 வயசு 75 வயசு வரைக்கும் உள்ளவங்க பார்க்கத்தான் செய்கிறாங்க. அந்த ஆர்வம் அப்படிங்கிறதும் அந்த அவருடைய ஸ்டைல் சொல்லக்கூடியதும் அப்படியே இருக்குதானா அங்கே இருக்குது. அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்குதானா கொடுக்கத்தான் செய்யுது. ஆனால் பேரும் புகழும் கொடுக்குமே தவிர சில படங்கள் சில காலங்களில் அவங்களுக்கு ஒரு தொய்வு நிலை அப்படிங்கிறது கொடுக்கும். சக்ஸஸ் ஆன ரேஷியோ அப்படிங்கிறது பார்க்குறோம், கொஞ்சம் டவுனான ரேஷியோ அப்படிங்கிறது பார்க்கத்தான் செய்கிறோம். அது கோச்சார கிரகங்கள் அனுசரித்து தான். இப்போ ஒருத்தங்க சினி ஃபீல்டில் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாதகத்தில் கிரகம் நல்லா இருந்ததுன்னா அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும். ராகு மாத்திரம் சரியான இடத்துல, அதுவும் நீர் ராசியில் இல்லாமல் இருந்துட்டாலே போதும், ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா ராகு என்னுடைய ஜாதகத்தில் நீர் ராசியில் தான் இருக்குது, ஆனால் நான் இன்றைக்கி சக்ஸஸில் தான் இருக்கேன்னு யாராட்டி நினச்சிங்கன்னா சில காலங்கள் மட்டும்தான். இந்த தண்ணி பாம்பு ஒரே இடத்துல இருக்கும், ஆனால் ஒரே இடத்துல இருக்காது. ஒரு இடத்துல இருந்துட்டு தலையை காட்டிட்டு மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு ஓடிடும். அதே மாதிரி தான் நமக்கு அந்த வெற்றி அப்படிங்கிறது நிரந்தரமான அமைப்பு அப்படிங்கிறது அங்கே கிடைக்காது. அதை மாத்திரம் கவனித்தால் அப்படிங்கிறது போதும். இந்த சினி ஃபீல்டில் வர்றவங்களுடைய ஜாதகங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். சிலருக்கு பார்த்திங்கன்னா டப்பிங் வாய்ஸ் நல்லாயிருக்கும், வாய்ஸ் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். நாங்கள் ஃப்ரேமில் வருவோமான்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் நல்லா இருக்குதுங்க, பின்னிருந்து வாய்ஸ் கொடுங்க அப்படின்பா. நான் அப்படி தான் பண்ணின்னு இருக்கேன், நான் டப்பிங் ஆக்டர்ஸாக தான் இருக்கேன் அப்படிம்பாங்க. சூப்பர் அப்படின்பா. சிலருக்கு வில்லனாக கேரக்டர் அப்படிங்கிறது இருக்கும், அதுவும் அங்கே இருக்குமானா இருக்கத்தான் செய்யும். ரஜினிக்கு அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா அவருடைய ஜாதகப்படி அந்த மாதிரி இருந்ததுனால தான் அந்த காலகட்டங்களில் அவருக்கு அந்த கேரக்டர் கூட அவருக்கு அங்கே ஒத்து போச்சு, சக்ஸஸ் அப்படிங்கிறது கொடுத்தது அப்படிங்கிறது சொல்லலாம். சிலருக்கு காமெடி அப்படிங்கிறது இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் எதை எடுத்தால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது பாருங்கள். தகுந்த காலகட்டத்தில் ஒரு செயல் செய்தால் வெற்றி அப்படிங்கிறது எப்போ உங்கள் கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்காக நீங்கள் இறங்குங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய நண்பர்களுக்கு சொல்கிறது. இன்றைக்கி இளைய தலைமுறைகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா யூடியூபு, இன்ஸ்டாகிராமு அப்படிங்கிறது நிறைய பேர் பதிவு பண்ணுறீங்க. கரெக்டு. இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு வியூஸ் போகுதானா நிறைய போகும். ஆனால் அதே இது நீங்கள் ஃபீல்டில் வரும்போது சினியில் ஒரு சின்ன ஆக்டர்ஸ் இது ரோலோ ஏதோ ஒரு காமெடி ரோலோ பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே இந்த ராகு நீர் ராசியில் இருப்பது உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்புங்கிறது கிடையாது. ராகு கேதுக்களை மட்டும் கவனித்தால் போதும், வேறு எந்த இடத்துல இருந்தால் போதும், ஒரு முன்ன ஒரு பின்னாடி
கொஞ்சம் முன்பின் அப்படிங்கிறது இருக்கும். அது இருந்தாலே உங்களுக்கு ஒரு மாற்றம்ங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். முதல்ல நம்ம ஜாதகத்தை எடுத்து ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதற்கு தகுந்த படிப்போ இல்லைனா அதற்கு தகுந்த செலவோ செய்வது சிறப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணுவேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் கேட்டாங்க, சினி ஃபீல்டில் பொண்ணுக்கு வர முடியுமான்னு. கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைங்க அப்படிங்கிறது சொன்னேன். அவங்களுக்கு துலா லக்னம், துலாம் ராசியாகத்தான் இருந்தது. ராகுவுடைய நட்சத்திரம் தான் போயின்னு இருந்தது. ஆனால் ஜாதகத்தில் ராகு நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லை. ஆனால் அவர்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியல. நம்ம சொல்கிறத சொல்லிடுவோம், ஏற்பதும் கேட்காமல் இருப்பதும் அவங்களுடைய தன்மை. சிலருக்கு சைடு ரோல் தான் ஒத்து வரும் அப்படின்னா அதை மட்டும் செஞ்சால் போதும். நிறைய பார்த்துருப்போம், ஃபஸ்ட்டு கதாநாயகியாக அதுக்கப்புறம் துணை நடிகர்களாக வெற்றி பெறக்கூடியவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி அவரவர்கள் ஜாதகம் அவரவர்கள் நல்ல நல்ல காலங்களில் கிரகங்கள் அமைப்பின்படி தான் அதை செயல்படும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.